யோ என்னையா, ரஜினியை திட்டமிட்டு அவமானப்படுத்திய ஷங்கர். கடைசியா ரஜினி சொன்ன அந்த வார்த்தை. சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு குறித்து படம் எடுக்க ஆசை என இயக்குனர் ஷங்கர் தெரிவித்த நிலையில் அதற்கான வாய்ப்பை ரஜினிகாந்த் நிச்சயம் தரமாட்டார் என்றும், குறிப்பாக ஷங்கரால் ஏற்பட்ட அவமானத்தினால் இனிமே ஷங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டு சென்றவர் ரஜினிகாந்த் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ரஜினிகாந்துக்கு என்ன அவமானம் ஏற்பட்டது என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் ஷங்கர் இயக்கத்தில் எந்திரன் 2 படத்தில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்த ஷங்கரின் அக்கா மகன் பப்பு தொடர்ந்து ரஜினியை மிக தரக்குறைவாக நடத்தி வந்துள்ளார். ரஜினியிடம் எப்போதும் முகத்தை சுண்டி கடுகடுவென பேசி வந்திருக்கிறார். ஒருமுறை ரஜினிகாந்த் படப்பிடிப்பு தளத்திற்கு அரை மணி நேரம் தாமதமாக வந்தபோது நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து, என்ன சார் நீங்க ஷூட்டிங் ஒழுங்காக வரமாட்டீங்களா என்று கடுகடவென பேசி இருக்கிறார் இயக்குனர் ஷங்கரின் அக்கா மகன் பப்பு. இந்த நிலையில் இந்த அவமானத்துடன் மேக்கப்பில் உட்கார்ந்திருந்த ரஜினிகாந்த், என்னுடைய சினிமா வாழ்க்கையில் இதுபோன்று யாரும் என்னை தரம் தாழ்ந்து பேசவில்லை என்று வருத்தப்பட்டவர் அந்த பதற்றத்துடனேயே மேக்கப் முடிந்து படப்பிடிப்பு தளத்திற்கு செல்லும் வழியில் தடுமாறி விழுந்த ரஜினிகாந்துக்கு இரத்த காயம் ஏற்படுகிறது. உடனே அங்கே ஆம்புலன்ஸ் வரவழைத்து ரஜினிகாந்த் 10 நாட்கள் ஓய்வு கொடுக்கப்பட்டு படப்பிடிப்பு ரத்தும் செய்யப்படுகிறது. எந்திரன் 2 படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் பொழுது அவருடைய உடை சுமார் 15 கிலோ என்பதால் அவருடைய வயது காரணமாக மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார். இதனை அறிந்த அங்கு உள்ள காஸ்டியூம் டிசைனர் இயக்குனருக்கும் கேமராமேனுக்கும் தெரியாமல் அதே போன்ற உடையை எடை குறைத்து தயார் செய்து ரஜினிக்கு கொடுத்திருக்கிறார். இது இயக்குனர் ஷங்கருக்கும் கேமராமேனுக்கும் தெரியாமலேயே 2 நாட்கள் படப்பிடிப்பு நடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வேறு ஒருவர் மூலமாக ரஜினிகாந்த் டிரெஸ்ஸில் பிரச்சனை இருப்பதை அறிந்து கொண்ட ஷங்கர் உடனே அந்த காஸ்டியூம் டிசைனர்களை கண்டபடி திட்டி, எடுத்துட்டு வாருங்கள் 15 கிலோ டிரெஸ்ஸை உடனே மாற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஷங்கர். மீண்டும் 15 கிலோ எடை கொண்ட டிரெஸ்ஸை ரஜினிகாந்தை போட வைத்து படாத பாடுபடுத்தி சித்திரவதை செய்திருக்கிறார் ஷங்கர் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே படப்பிடிப்பு தளத்தின் அருகில் நடிகர்களின் கேரவன் இருக்கும். ஆனால் ரஜினியின் கேரவன் மட்டும் நீண்ட தூரத்தில் நிறுத்தி வைத்து அங்கிருந்து படப்பிடிப்பு தளத்திற்கு ரஜினிகாந்தை நடந்து வர வைப்பதில் அங்கே படப்பிடிப்பு தளத்தில் புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்த ஷங்கரின் அக்கா மகன் பப்புவுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த படத்தில் ஹிந்தி நடிகர் நடித்த அக்ஷய்குமாரை விழுந்து விழுந்து கவனித்தவர்கள் தொடர்ந்து ரஜினியை அவமதிப்பு செய்து வந்ததன் காரணமாக இது எல்லாமே ஷங்கருக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்று புரிந்து கொண்ட ரஜினிகாந்த் அந்த படத்தின் படப்பிடிப்பு கடைசி நாளில் ஒரு முக்கிய நபரை அழைத்த ரஜினிகாந்த், இனிமே நான் ஷங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று ஷங்கரிடமே தெரிவித்து விடுங்கள் என்று தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் ரஜினிகாந்த். அந்த வகையில் என்னதான் ஷங்கர் ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க ரஜினிகாந்த் கால் ஷீட்டு கேட்டு சென்றால் இனி ரஜினிகாந்த் வீட்டு கதவு கூட ஷங்கருக்காக திறக்கப்படாது என்கிறது சினிமா வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்